நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. நம்ம இப்போ அவங்க கூட போக போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ். இப்போ நம்ம இந்த காரில் தான் கிளம்பி கிருஷ்ணகிரி வரைக்கும் போக போகிறோம். ஸோ உள்ளே போயிட்டு ஏறி உக்காந்துட்டு நம்ம இப்போ லாங் ட்ரைவுக்கு ரெடி ஆகிடுவோம். ஆனால் இங்கே வந்து பெங்களூரில் வந்து லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்தீங்களா கிளாஸில் எவ்வளோ அழகான ட்ராப்பாக தெரியுது. சூப்பராக இருக்குல்ல. அங்கே பாருங்கள், அப்படி துளி 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 மழையாய் வந்தாலே அப்படியே பார்க்க ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குங்க. அப்படியே இங்கே சாங் வேறு ஓடிட்டு இருக்குது. சாங்கெல்லாம் போட்டால் காப்பி ரைட் ஆகிடுன்னு சொல்லிட்டு போடாமல் வச்சுருக்கேன். ஸோ ஆனால் அங்கேருந்து கிளம்பி அப்படியே ஜாலியாக போயிட்டு இருந்தோம். அங்கே பார்த்தீங்களா வானவில் தெரியுது பாருங்கள். பகலில் செம்ம அழகாக இருந்துச்சு. போகிற வழியில் இந்த வானவில் தாங்க பார்க்க சூப்பராக இருந்துச்சு. 2 இடத்துல பார்த்தோம். ஒன்று சூப்பர் அந்த ஃப்ளைவர் மேலே பார்த்தோம், இன்னொன்று அங்கே இருக்கிற இடத்துலையும் பார்த்தோம். இங்கே பாருங்கள் உண்மையிலே செம்ம அழகாக இருக்குல்ல. அங்கே பார்த்தீங்களா அந்த கிளாஸ்லேருந்து அப்படியே அந்த தண்ணியோடைய ட்ராப்லாம் செம்ம அழகாக தெரியுது. அதுவும் போகிற இதில் சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் வந்து மழையே இல்லைங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் மழையே இல்லை. அப்படியே சும்மா வண்டியில் ஜாலியாக போய்கிட்டு இருந்தோம். இதுதான் உண்மையிலே இந்த கிளைமேட்டு கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்தாலும் ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. அதுவும் இந்த மழையில் வந்து இவங்க சொல்கிற கதையை கேளுங்கண்ணே. ஒரு டீ குடிக்கிறதுக்கு என்னென்ன கதை சொல்கிறாங்க பாருங்க. அண்ணா டீ கொடுங்க, அது கேள்த்தனே ஏன்னா அது கேள்த்தனே ಅದಕ್ಕೆ ஒரு டீ டீ ಟೀ ತಮಿಳ್ನಾಡಲ್ಲಿ ಎಷ್ಟೇ ಬಿಸಿಲಿರ್ಲಿ ಟೀ ಸಾப்பிಡುವಂತ ಎಲ್ಲ ನಾವು ಅಷ್ಟೇ ಕಣೋ. பார்த்தீங்களா காலுக்குள்ளே கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் போனதுமே கிருஷ்ணகிரி வந்துட்டோம். அது ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. அதனால் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் இருட்டாகிக்கிட்டே வந்துட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே போய்கிட்டே இருந்தோங்க. நாங்கள் போக போக அது பாட்டு ரொம்ப தூரம் போய்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து அந்த இடத்துல வந்து நிறைய தென்னந்தோப்பெல்லாம் பார்த்தேங்க. உண்மையிலே செம்ம சூப்பராக இருந்துச்சு தென்னந்தோப்பெல்லாம். அதுக்கப்புறம் எங்கள் கூட வந்தவங்கள யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவ பேர் ஜாக்கு. கடல் கொள்ளையும் கிடையாது, ஆனால் காது ஓட்டத்தில் ஜித்து. சும்மா வேறு இடத்துங்களுக்கெல்லாம் பயங்கரமாக தூக்கிட்டு போகிறாருப்பா காதை. பள்ளத்துலலாம் கூட பறக்க விடுவார் காதை. அந்த மாதிரி நாங்களும் சரின்னு சொல்லிட்டு ஒரு 5 மணி நேரம் பறந்து போயின்னு இருந்தோம். ஆனால் நல்லா இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்களா அந்த சூரிய வெளிச்சத்தை செம்ம இல்லை. போகிற வழியில் அப்படியே பசிச்சிச்சு. பக்கத்தில் கலராக லைட்டு போட்டதுனால சரி உள்ளே எங்கன்னா கொண்டு போய் நிறுத்திட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். ஒரு வழியாக நம்ம போய் கிருஷ்ணகிரிக்கு வந்துட்டோம். அங்கே பார்த்தீங்களா அந்த மலையெல்லாம் செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்கு பாருங்க. தமிழ்நாட்டில் ஈவினிங் டைம் எப்பயுமே அந்த இடத்துல ஒரு மண் வாசனை வருங்க. அது வந்து வேறு எங்கே போனாலும் அந்த ஃபீல் கிடைக்கிறதில்ல. அங்கே போனால் மட்டும்தான் அந்த ஃபீல் கிடைக்கிது. செம்மையாக இருக்குது. தமிழ்நாட்டு மண் வாசனையே தமிழ்நாட்டு மண் வாசனை தாங்க. இங்கே வந்தால் தான் ஏதோ ஒரு புது சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக வாங்க போகலாம். இதுதான் கல்யாண இடம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இவர் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும். மாலைலாம் போட்டுனுக்கிறாரு. நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உக்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பிரியாணி எடுத்து வந்து போட்டாங்கங்க. அப்படியே இன்றைக்கி ஒரு புடி அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக புடின்னு பிடிச்சங்க. ஆனால் அந்த சிக்கன் நல்லா இருந்துச்சு. ஓகே நல்லா இருந்துச்சு. சிக்கன் சாப்பிட சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் சாப்பிட்டே இருந்தேன். பக்கத்தில் எல்லாருமே சாப்பிட்டு ஆஹா இன்னொரு பிளேட்டுக்காக காத்துட்டு உக்காந்துக்கிறாங்க போல். சமயத்தில் பக்கத்தில் 2 பேர் சாப்பிட்டுக்கினே போக வரவங்கள எல்லாரையுமே கூப்பிட்டு இன்னொரு பிளேட்டு குஸ்கா பாயசம்னு சொல்லியிருந்தாங்க. சரி வந்த வேலை பிரியாணியெல்லாம் சாப்பிட்டாச்சு. இப்போ திரும்பவும் நம்ம பெங்களூர் கிளம்ப வேண்டியது தான்.
சரி வாங்க போகிறதுக்குள்ளே என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே லெட்ஸ் கோ. அதுலேயும் இந்த நைட் டைமில் காரில் போகிறது வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுங்க பார்க்க. அங்கே பாருங்களேன், அந்த லைட் வெளிச்சத்தில் வந்து மரங்கள்லாம் அப்படியே எவ்வளோ அழகாக தெரியுது பார்த்தீங்களா. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நைட் ட்ராவலிங் மட்டும் ஆனால் ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு போகிறதுக்கு கூட. அந்த நைட்டு அப்படி சில்லுன்னு ஒரு மாதிரி காற்று, அதுவும் இந்த மாதிரி இடத்துலலாம் போனால் தனியாக இருக்குங்க. பைக்கில் கீக்கில் போனோன்னா அவ்வளோதான், ரொம்ப டேஞ்சர் போல். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக நைட்டு ஒரு 12 மணி இருக்குங்க. அந்த டைமில் வந்து நாங்கள் பெங்களூருக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ நாங்கள் இந்த ரைடை வந்து இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நான் இந்த மாதிரி எதிர்பார்க்கல, பட் இருந்தாலும் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு இந்த ட்ராவலிங். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹலோ காய்ஸ், நைட்டு 11 ஆயிடுச்சு. ஸோ இதோட இந்த ரைடு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது நம்மளுடைய சேனல் AJ Star. நான் உங்களுக்கு